Hello students, நம்ம இந்த வீடியோல 10th தமிழுக்கான ஒரிஜினல் குவார்ட்டர்லி क्वेश्चन பேப்பரான மாடல் பேப்பர் தான் பசங்கள பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஃபுல்லா பார்த்துட்டு இதில இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுக்கும் உங்களுக்கு பதில் தெரிகிறதா என்றதை முதல் பாத்துருங்கப்பா. ஏன் சொல்லனா இதிலிருந்து பல கேள்விகள் தற்போது உங்களுக்கு வரக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாம்ல நிச்சயமாக கேட்பாங்க, உறுதியா சொல்றேன். ஏனா இது இந்த क्वेश्चन பேப்பரானது தற்போது நடைபெற்ற ஒரு மாடல் क्वेश्चन பேப்பர் பசங்களா. சோ அதனால இதிலிருந்து பல கேள்விகள் கேட்கப்படலாம், உறுதியா சொல்றேன். அதோட மட்டும் இல்லாம நீங்க இப்போதான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, டக்குன்னு ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பேப்பர்ல இருந்து உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस மாடல் क्वेश्चन பேப்பர் ஒரிஜினல் क्वेश्चन பேப்பர்ல எல்லாம் போடுறேன். சோ அதெல்லாம் மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? சரி வாங்க ஸ்டூடண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ சூஸ் பார்த்தலாம்பா. அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்கும். சோ இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா கேட்டவர் மகிழ பாடிய பாடல் இது தொடரில் இடம்பெற்றுள்ள தொழிற்பெயரும் வினையாளன் பெயரும் முறையே. ஓகேங்களா? இது நான் ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்து வச்சீங்கன்னா ஒரு क्वेश्चन மட்டும் சொல்றேன். ஓகேங்களா? செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா மகிழ்ந்து வருமா என்பது டேஷ், தேர்ட் ஒன் நன்மொழி என்பது டேஷ், ஃபோர்த் ஒன் இடைக்காடனாரின் பாடலை இகழ்ந்தவர் டேஷ், நெக்ஸ்ட் இடைக்காடனாரிடம் அன்பு வைத்தவர் டேஷ். ஓகேங்களா? ஃபிஃப்த் ஒன் வந்து வேர்க்கடலை, மிளகாய் விதை, மாங்கோட்டை ஆகியவற்றை குறிப்பது டேஷ். சிக்ஸ்த் ஒன் வண்டோடு புக்க மணவாய் தென்றல் என பாடியவர் டேஷ். செவன்த் ஒன் அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களில் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைந்தது டேஷ். எய்த் ஒன் காலில் அணியும் அணிகலனை குறிப்பது டேஷ். நைன்த் ஒன் டேஷ் நிலத்தவர் பாணர்களை வரவேற்று குழல் மீனும் கறியும் உணவு கொடுத்தனர். 10th ஒன் கூற்று ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா போராட்ட பண்புடனே வளர்த்தவர் கலைஞர். கூற்று இரண்டு வந்து அவருக்குள் இருந்த கலைத்தன்மை வளர உதவியது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 11th வந்து பரிபாடல் அடியில் விசும்பில் இசையில் ஆகிய சொற்கள் குறிப்பவை எவை, அது பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் உங்களுக்கு பாடலை படித்து வினாக்களுக்கு விடை தர சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து உங்களுக்கு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து 12th வந்து தென்னன் மகளை என குறிப்பிடப்படுவது ஆ பாண்டியன். ஓகேங்களா? எதுன்னு பார்த்து வச்சுங்க. 13th வந்து பார்ப்பத்து என்பது எந்த நூல் தொகுப்பை குறிக்கிறது. 14th வந்து பாடலில் உள்ள எதுகையை தேர்ந்தெடுக்க. ஓகேங்களா? 15th வந்து நற்கணக்கு இலக்கண குறிப்பு என்ன, அதை பார்த்து வச்சுங்கப்பா. ஸோ இதுக்கு அடுத்து வந்து பகுதி 2ல் பிரிவு 1 வந்து பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 21st கொஸ்டின் வந்து உங்களுக்கு வந்து கம்பல்சரி கொஸ்டினாக வரும். ஸோ அதை நீங்கள் கம்பல்சரி அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ அதில் 16th ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விடைகளுக்கேற்ற வினாக்கள் அமைக்க. ஸோ தொல்காப்பியர் மரபியல் மொழிபெயர்த்தல் என்ற தொடரை குறிப்பிடப்பட்டுள்ளார். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உலக காற்றலை மின் உற்பத்தியில் இந்தியா வந்து 5ஆம் இடம் பெற்றுள்ளது. ஸோ அது 5ஆம் அடிச்சுட்டு எந்த மாற்றினா போதும். 17th வந்து பலகை என்பதை தொடர் மொழியாகவும் பொது மொழியாகவும் வேறுபடுத்தி காட்டுக. ஸோ இந்த பலகை கொஸ்டின் வந்து மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், பப்ளிக் எக்ஸாமில் கேட்கப்பட வாய்ப்பு இருக்குது. இப்போ வரக்கூடிய குவார்ட்டர்லி எக்ஸாம் நிச்சயமாக கேட்கலாங்க. ஸோ இந்த கொஸ்டினை பார்த்து வச்சுங்க படிக்காதவங்க. 18th வந்து மென்மையான மேகங்கள் துணிச்சலும் கருணையும் கொண்டு வானில் செய்யும் நிகழ்வுகளை எழுதுக. ஓகேங்களா? நெக்ஸ்ட் 19th ஒன் நச்சிப்படாதவன் செல்வம் இத்தொடரில் அடிக்கோடிட்ட சொல்லுக்கு பொருள் தருக. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ப்பா. நெக்ஸ்ட் 20 வந்து பார்த்தீங்கன்னா அமர்ந்தான் பகுப்பது உறுப்பிலக்கணம் தருக. 21 பண் எண்ணாம் என தொடங்கும் திருக்குறளை எழுதுக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து பிரிவு 2 வந்து பொறுத்த வரைக்கும் எவையேனும் 5 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். ஸோ 22 வந்து பார்த்தீங்கன்னா பழமொழிகளை நிறைவு செய்க. ஃபர்ஸ்ட் எடுத்துக்காட்டு வந்து ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி வந்து விருந்து எந்த பழமொழி வந்து பார்த்து வச்சுங்க. 23வது வந்து இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. மடு மாடு, வீடு வீடு. ஓகேங்களா? 24 வந்து எண்ணு பெயர்களை கண்டுபிடித்து தமிழ் எண்களில் எழுதுக. அதாவது 4ம் 2ம் சொல்லுக்குருதி 5 சால்பு ஒன்றிய தூண். இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் கலைச்சொற்கள் தொடர்கள் ஹியூமன் ரிசோர்ஸ்னா என்ன, டெம்பஸ்ட்னா என்ன, அதோட மீனிங் நான் பார்த்து வச்சுங்கப்பா. தமிழாக்கம். ஓகேங்களா? 26 வந்து தொடர்களில் உள்ள எழுவாயை செழுமை செய்க. அதாவது கல்வியே ஒருவருக்கு உயர்வு தரும். நெக்ஸ்ட் வந்து குழந்தைகள் தனித்தனியே எழுதி தர வேண்டும். இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. அதுக்கு அடுத்து செவி மாற்று திறனாளிகள், அதாவது காது கேட்காதவர்களும் மாற்று வினாப்பா இது. 27 வந்து பார்த்தீங்கன்னா கீழ்காணும் தொடர்களில் வலுவ அமைதி வகைகளை இனங்கண்டு எழுதுக. ஓகேங்களா? அமைச்சர் நாளை விழாவிற்கு வருகிறார். நெக்ஸ்ட் வந்து இந்த கண்ணன் ஒன்றை செய்தான் என்றால் அதை அனைவரும் ஏற்பார் என்று கூறினான். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் பார்த்து வச்சுங்க. 28வது வந்து வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இக்குறளில் அமைந்துள்ள அணியின் வகையை சுட்டி அதன் இலக்கணம் தருக. ஓகேங்களா? ஸோ இதுக்கு அடுத்து வந்து பகுதி 3 பிரிவு 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிச்சா போதும். அதில் 29 வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின்ஸ் பேரா மாதிரி கொடுத்துட்டு அதில் கொஸ்டின் கேட்பாங்க, அதை ஆன்சர் பண்ணணும். அது ஒன்று. அதுக்கு அடுத்து 30வது வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு கலைஞர் செய்த சிறப்புகளில் நீங்கள் அறிந்து கொண்ட 2 எழுதுக. ஓகேங்களா?
31 வந்து தமிழனையே வாழ்வதற்கான காரணங்களாக பாவலரேறு சுட்டுவன யாவை. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கண்டிப்பாக இந்த கோட்டையில் கேட்கலாம், படித்து வச்சுங்க. பிரிவு 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 34th கொஸ்டின் வந்து ஒரு கம்பல்சரி கொஸ்டினாக வரும். அதில் 32 வந்து பார்த்தீங்கன்னா இன்மையிலும் விருந்தோம்பல் குறித்து புறநானூற்று பாடல் தரும் செய்தி எழுதுக. 33வது வந்து ஏதேனும் 2 வலுவமதிகளை எடுத்து காட்டணும் விளக்குக. 34 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனப்பாட பாட்டு வரும். புண்ணிய புலவீர் என தொடங்கும் திருவிளையாடு புராண பாடலை எழுதுக. அப்படி இல்லைன்னா தென்னன் மகளை என தொடங்கி வாழ்த்துதுமே என முடியும் வாழ்த்து பாடலை அடிமாறாமல் எழுதுக. ஓகேங்களா. ஸோ இதுக்கு அடுத்து பிரிவு 3 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எவையினும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளிக்கவும். ஸோ 35 வந்து பிழைகளை திருத்தி எழுதுக. ஸோ இது கீழே வந்து என்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது அதை நீங்கள் மாற்றி எழுதணும். 36 வந்து உயிர்கள் உருவாகி வளர ஏற்ற சூழல் பூமியில் எவை என பரிபாடல் கூறுகிறது. அதை நீ படிச்சிருக்கணும்ப்பா, இம்பார்ட்டன்ஸ் படிச்சு வச்சுங்க. 37 வந்து கோடிட்ட தொகை நிலையை தொடர்களை வகைப்படுத்துக. அதாவது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா அன்பு செல்வன் திறன்பேசியின் தொடுதிரையில் படித்து கொண்டிருந்தார். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து அனைவருக்கும் மோர் பானையை திறந்து மோர் தொடுக்கவும். நெக்ஸ்ட் தங்க மீன்கள் தண்ணீர் தொட்டியில் விளையாடுகின்றன. ஸோ இதுக்கெல்லாம் ஆன்சர் பார்த்து வச்சுங்கப்பா. பகுதி 4 பொறுத்த வரைக்கும் அனைத்து வினாக்களுக்கும் விடையளிக்க வேண்டும். அதில் 38 வந்து பார்த்தீங்கன்னா பல்துறைகளின் வளர்ச்சிக்கு மொழிபெயர்ப்பு எவ்வாறு பயன்படுகிறது அல்லது நாட்டு வளமும் சொல் வளமும் தொடர்புடையது என்பது பாவனரில் வழி நின்று விளக்குக. 39th வந்து உங்களுக்கு மாவட்ட அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பிலான கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தூரனை வாழ்த்தி மடல் எழுதுக. ஸோ நீங்கள் வின் பண்ண வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெட்டர் எழுதணும். நெக்ஸ்ட்டு ஒரு ஹோட்டலுக்கு போகிறீங்க, அங்கே வந்து உணவு மோசமாக இருக்குது. ஸோ அதுக்கு ஃபுட் இன்ஸ்பெக்டர் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைண்ட் லெட்டர் எழுதுற மாதிரி. ஓகேங்களா. 40 வந்து உங்களுக்கு காட்சியினை கண்டு கவிஞர் எழுதுக. ஸோ ஒரு இமேஜ் கொடுத்துறாங்க. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு தொண்டு எழுதுங்க. நெக்ஸ்ட்டு 41 பார்த்தீங்கன்னா தெருவில் உள்ள 54 ஒரு ஃபார்ம் கொடுத்து அதை ஃபில் பண்ணுற மாதிரி. ஓகேங்களா. இது பார்த்து வச்சுங்க. 42 டைலாக் ரைட்டிங் தனிமொழி தொடர்மொழி ஆகியவற்றை கொண்டு உரட்டலை தொடர்க. ஸோ இது உங்கள் புக் பேக் பிளான்லேயே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்து வச்சு படிச்சுங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து மொழிபெயர்க்க. ஸோ டிரான்ஸ்லேஷன். ஸோ உங்களுக்கு ஒரு பேரை கொடுத்துட்டு தமிழாக்கம் பண்ணணும். ஓகேங்களா. அதை பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் வந்து இது காற்று, இது வந்து காது கேளாத மாணவர்களுக்கான கொஷின்ஸ் இது. நெக்ஸ்ட் பகுதி 5 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காற்று மாசுபாட்டை தடுக்கும் வழிமுறைகளை விவரித்து எழுதுக. ஓகேங்களா. நெடுவினா கொஷின்ஸ் இது. அப்படி இல்லைன்னா இறைவன் புலவன் இடைக்காடன் குரலுக்கு செவி சாய்த்த நிகழ்வை நகைத்துறை விளக்குக. 44 வந்து பார்த்தீங்கன்னா அன்னமய என்னும் பெயருக்கும் அவரின் செயலுக்கும் உள்ள பொருத்த பாட்டினை கோபாலபுரத்து மக்கள் கதைப்பதி வாயிலாக விவரிக்க வேண்டும். புயலில் ஒரு தோணு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அடிக்கடி கேட்பாங்க, பப்ளிக்லையும் கேட்குறாங்க. அதை நல்லா தயவு செஞ்சு இப்போதே படித்து வச்சுங்க, ஏன்னா பப்ளிக் யூஸ் ஆகுங்களா. 45 பொறுத்த வரைக்கும் சான்று வளர்த்த தமிழ் எனும் தலைப்பில் கட்டுரை எழுதுக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த கதை கட்டுரை சிறுகதை கவிதை நூலுக்கான மதிப்புரை எழுதுக. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இவ்வளோ தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸு. ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் கொடுத்தா நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம பசங்களுக்கு அடுத்தடுத்து வர வீடியோவில் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸு, இம்பார்ட்டன்ட் மாடல் கொஸ்டின் பேப்பர், ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் எல்லாம் போட்டுருக்குப்பா. ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இப்போ வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் டக்குன்னு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பில் பட்டன் ஆல்னு செட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக